அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் SM மீடியாவின் திவ்யா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது உடல் எடை குறைப்பு ஃபிட்னஸ்க்கான மிக குறைந்த கலோரிகள் கொண்ட உணவுகளின் பட்டியல் இதோ. இதை பற்றிய விரிவான தகவலை காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா SM மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடுமையாக உடற்பயிற்சி செய்தும் பலருக்கும் எடையோ பருமனோ குறையாமல் இருப்பதற்கு காரணம் உணவு பழக்கம். குறைந்த அளவு கலோரிகளை கொண்ட உணவுகளை சாப்பிடுவதன் உடல் எடையை குறைக்க உதவும் உண்மையான ரகசியம் என்கின்றனர். உடல் எடையை குறைக்க கடுமையான உடற்பயிற்சிகளும் கட்டுப்படுத்தப்பட்ட உணவுகளையும் உங்கள் உடலில் பாதிப்பை ஏற்படுத்தும். இது உங்களுக்கு சிறந்த முடிவுகளை தரக்கூடும் என்றாலும் ஆரோக்கியமாக இருக்க தேவையான ஊட்டச்சத்தை இது உங்களுக்கு வழங்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. உடற்பருமன் இன்று எல்லா வயதினருக்குமே மிகவும் சவாலான பிரச்சனை. திரும்பிய பக்கமெல்லாம் உடற்பயிற்சி கூடங்கள் இருந்தாலும் இது குறைவதாக இல்லை. கடுமையாக உடற்பயிற்சி செய்தும் பலருக்கும் எடையோ பருமனோ குறையாமல் இருப்பதற்கு காரணம் உணவு பழக்கம். குறைந்த அளவு கலோரிகள் கொண்ட உணவுகளை சாப்பிடுவதுதான் உடல் எடையை குறைக்க உதவும். சரியான நேரத்திற்கு சாப்பிடாதது, ஒரே நேரத்தில் அதிக அளவில் உணவை சாப்பிடுவது, இரவில் பீட்சா பர்கர் போன்ற கொழுப்பு நிறைந்த ஜங்க் ஃபுட்களை சாப்பிடுவது, குளிர்பானங்களை குடிப்பது போன்றவை உடல் எடை அதிகரிக்க காரணமாக உள்ளது. உடல் எடையை குறைக்க மிக குறைந்த கலோரிகள் கொண்ட உணவுகள் குறித்து இங்கு விரிவாக காண்போம். சிட்ரிக்ஸ் பழங்களில் கலோரிகள் மிக குறைவு. இது எடையை குறைக்க விரும்பும் மக்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக அமைகிறது. வைட்டமின் C மற்றும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும்போது இது உங்கள் செரிமான அமைப்பையும் கவனித்து நீண்ட காலத்திற்கு உங்களை பசிக்காமல் பார்த்து கொள்கிறது. கிவி, ஆரஞ்சு, பிளம்ஸ், திராட்சை, தேன், வினிகர், பாப்பி சீட், ஆலிவ் ஆயில், உப்பு மற்றும் மிளகுத்தூள் சேர்த்து அருமையான சாலட் செய்து சாப்பிடலாம். குறைந்த கலோரிகள் கொண்ட காய்கறிகள் பூசணிக்காய், வெள்ளரிகள், முலாம்பழம் போன்ற பொதுவாக காய்கறிகளில் கலோரிகள் குறைவாகவே உள்ளது. வைட்டமின் A நிறைந்த இந்த காய்கறிகள் உடலின் வளர்சிதை மாற்ற விகிதத்தை பராமரிக்கிறது. மேலும் சுரக்காயில் உள்ள சாற்றினை வடிகட்டாமல் அதனை சாப்பிட்டால்தான் அதில் உள்ள முழு சத்தும் கிடைக்கும். நீங்கள் எடையை குறைக்க விரும்பும்போது தண்ணீர் சிறந்த பானமாகும். இது உங்களை உணவு பசிக்கு நீண்ட காலத்திற்கு திருப்தி அளிக்கிறது. உடல் எடையை குறைக்க வேண்டும் என நினைப்பவர்களின் டயட் பட்டியலில் கிரீன் டீக்கும் இடமிருக்கும். இது ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பயோ ஆக்டிவ் கலவைகளையும் நிறைந்திருப்பதால் ஆரோக்கியமான பானமாக இருக்கிறது. இஞ்சி மற்றும் பூண்டு குறைந்த கலோரி கொண்ட பொருட்களாகும். அவை ஒவ்வொரு சமையலறையிலும் பிரதானமாக இருப்பது. இஞ்சி குடலை குணப்படுத்த உதவுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள SM மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.